வணக்கம். வரும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 ஜோவோ மீட்டிங் இருக்கு. ஆஸ் யூஷுவல் நம்ம மார்க்கெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். எந்தெந்த செக்டர் எப்படி மாறி இருக்குன்றது நம்ம பார்ப்போம். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். கொஷின் ஆன்சர் செஷன் இருக்கு. டெஃபினட்டாக இந்த வாரம் நிறைய ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த வாரத்துக்கான பிளானிங். பட்ஜெட் முடிஞ்சிருச்சு, எலெக்ஷன் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுப்புற என்ன நடக்க போகுதுன்றது ஒன்று பார்க்கணும். ரெண்டாவது, இன்னைக்கு ராத்திரி யூஎஸோட ஃபெட் டிசிஷன்ஸ் இருக்கு. அதுவும் மார்க்கெட்ல டிஸ்கவுண்ட் ஆயிடும். ஸோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி வரும் வாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட ரேசர் பே லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க பே பண்ணணும். இந்த வாரம் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியா இருக்கு. அதாவது 200 rupees + GST 236 rupees இருக்கு. பே பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. 9444468888. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு கால் பண்ணுங்க. 9444468888க்கு வாங்க. வரும் சனிக்கிழமைக்கு சாயந்தரம் சந்திப்போம். இப்போ மார்க்கெட்டை பார்க்கலாம். மார்க்கெட் சூப்பர் டூப்பர் ரேலி, ரைட்? நம்ம எதிர்பார்த்ததுன்னு சொல்றதோட சில விஷயங்கள் தார்மாரா போயிட்டு இருக்கு. நேத்தே நான் சொல்லிட்டு இருந்தேன், நெக்ஸ்ட் 15-20 days வொலட்டாலிட்டி ஹையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கு 2 ஈவெண்ட் இருக்கு. என்னடான்னு சொன்னால், இன்னைக்கு ராத்திரி அர்த்தராத்திரி ரைட் ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன்ஸ். அது யூஎஸ்ல ஒரு ஆட்டம் போடுறது. யூஎஸ்ல ஆல்மோஸ்ட் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடும். நாளைக்கு தான் அதுக்கான எதிர்வொலி ஏஷியன் மார்க்கெட்ஸ்ல தெரியும். ரெண்டாவது, நாளைக்கு பட்ஜெட் இருக்கு. பட்ஜெட் எப்படி பார்த்தாலும் ஒரு 12:30-12:45 முடிஞ்சிடும், ரைட்? ஸோ மார்க்கெட் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கும் பட்ஜெட் ஓப்பன் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அப்படியே ஆடும், ரைட்? ஃபுல் பட்ஜெட் கிடையாது. இதை எலெக்ஷன்னால ஹாஃப் பட்ஜெட்னு வச்சுக்கலாம், இல்லை குவார்டர் பட்ஜெட்னு வச்சுக்கலாம். சும்மா அப்படி மேலோட்டமாக சில விஷயங்கள் நடக்கும். பட் நிறைய இடத்துல நிறைய பிரச்சனைகள் எதிர்பார்க்கலாம். எதிர்கட்சி டெஃபினட்டாக பார்லிமெண்ட்ல ஒரு பெரிய கலாட்டா பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னால் எல்லாருமே பார்த்துட்டு இருக்க சமயம். ஸோ எல்லாருக்குமே அந்த விசிபிலிட்டி வேணும். நம்ம டிவி டேர்ம்ஸில் நம்ம சொல்லணும்னா டிஆர்பின்னு. ஸோ ஒவ்வொரு எம்பிஸும் அங்கே இருக்கிற ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் அவங்களோட விசிபிலிட்டிஸ் தெரியணுன்றதுக்கோசரம் எல்லா கூத்தும் பண்ணுவாங்க. அது ஆளும் கட்சி ஆகட்டும், எதிர்கட்சி ஆகட்டும், எல்லாருமே எல்லா விஷயமும் பண்ணுவாங்க. அது ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸ். அதை அப்படி கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ரியல் பட்ஜெட்ல என்ன இருக்குன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அந்தந்த செக்டர்ல அது ரிஃப்ளெக்ஷன் ஆகும். இது ஒரு சைடு இருக்கட்டும். நாளைக்கு இன்னொன்று ஒரு ஈவெண்ட் நடக்கும். நீங்க எடுத்து பாருங்களேன். இன்னைக்கு காலையில நெகட்டிவ், பயங்கர நெகட்டிவ் போயிட்டு மறுபடியும் அப்சைடு வந்துச்சு. நிஃப்டி எடுத்துக்கிட்டனால் ஸ்பாட் ஆல்மோஸ்ட் 200 points ப்ளஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் 155 points ப்ளஸ். ஸோ இன்ட்ராடே ஸ்விங் எடுத்துக்கிட்டோம்னா க்ளோஸ் டு அபவுட் 270 points இன்ட்ராடே ஸ்விங். 300 pointsனே வச்சுங்க. பேங்க் நிஃப்டி அதோட பெருசு, ரைட்? மோஸ்டா எல்லா பேங்க்ஸுமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஹெச்டிஎஃப்சி ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. 1050 points இன்ட்ராடே ஸ்விங், ரைட்? க்ளோஸ் ஆகும் போதும் 634 points. பேங்க் நிஃப்டி லாஸ்ட் 3-4 days அண்டர் பர்ஃபார்மிங்ஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. எல்லா வஞ்சனையுமே இன்னைக்கு தீர்த்துருச்சு. நிஃப்டி 60 points ப்ரீமியம்ல இருக்கு. பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 300 points ப்ரீமியம்ல இருக்கு. மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் செம்ம புல்லிஷா இருக்கு. நிறைய பேர் கால் எடுத்துட்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. எடுத்துட்டு போயிருப்பாங்க. இன்னைக்கு பயங்கர புல்லிஷ். டே ஹைல ஆல்மோஸ்ட் டே ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு. எல்லா மேஜர் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஹைல இருக்கு. ஸோ டெஃபினட்டா நிறைய பேர் கால் வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த கால்லாம் முடிஞ்ச அளவுக்கு, மறுபடியும் நான் சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. பட்ஜெட் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துலயே எக்ஸிட் பண்றதுக்கு வழி பாருங்க. இல்ல முக்காவாசி எக்ஸிட் பண்ணிட்டு மேபி ஒரு 100 குவான்டிட்டி வச்சிருக்கீங்கன்னு சொன்னா ஒரு 80 குவான்டிட்டி வித்துட்டு மீதி 20 வச்சுங்க. சரியா? அது மாதிரி ஒரு 20% மட்டும் வச்சுங்க. ஏன்னு சொன்னால் வொலட்டாலிட்டி ஒன்று ஜாஸ்தியா இருக்கும். சப்போஸ் நாளைக்கும் பயங்கர தார்மாரா ஏறட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இன்னொன்று ஒரே ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க. கீழே இறங்குச்சுனால் உங்களோட கால் என்ன ஆகும், இல்லை புட்டு என்ன ஆகும்? இது ஒன்று. ரெண்டாவது, எப்பயுமே இந்த மார்க்கெட் அந்த இன்ட்ரெஸ்ட் கோசம் தான். அதாவது இன்ட்ரெஸ்ட்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட் பத்தி நான் பேசல. என்ன நடக்கும் அந்த சஸ்பென்ஸ் கோசம் தான் அந்த வொலட்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இன்னைக்கு எடுத்து பாருங்க, ஆல்மோஸ்ட் 200 points அப். பட் இந்தியா விக்ஸ் எவ்வளோ?
0.13% தான் வந்து டவுன். 16 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்து நிற்குது. இது வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 வீக்ஸ்க்கு முன்னாடி நம்ம பேசணும். நிஃப்டியும் மேலே போக போகுது, விக்ஸும் மேலே போக போகுதுன்றது நம்ம பேசணும். நாளைக்கு எடுத்து பாருங்களேன், 12 மணிக்கெல்லாம் விக்ஸ் வந்து டம்முன்னு புஷ் ஆகி மேபி 14, 13 வரத்துக்கு சான்சஸ் இல்லை, அவ்வளோ பெருசாக உழுவாது. பட் டெஃபினட்டாக வந்து ஒரு 15, 14 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இது மாதிரி பஞ்சர் ஆகும்போதும் என்ன ஆகும்னா, அதாவது விக்ஸ் பஞ்சர் ஆகும்போதும் ஐவி இம்ப்ளாய்டு வோலட்டாலிட்டியும் பஞ்சர் ஆகும். அப்படி ஆகிற பட்சத்தில் என்ன ஆகும்னு சொன்னால், உங்களோட ஆப்ஷன் ப்ரைசிங்ஸ் நாளைக்கு எப்படியா இருந்தாலும் எக்ஸ்பைரி, டைம் டிகேன்றது ஒன்று இருக்கு. வோலட்டாலிட்டியும் டிகே ஆயிடுச்சுன்னு சொன்னால் ப்ரீமியம் ஒன்றுமே இருக்காது. மேலே வந்து நிஃப்டி வந்து 150 பாயிண்ட் ரன் ஆகட்டும், பட் உங்கள் கால் வந்து அங்கேயே தான் இருக்கும் ப்ரைஸ். இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து அட்வைசபிளாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, பட்ஜெட்டை பிளான் பண்ணி நீங்கள் வந்து பொசிஷன் எடுக்கிறது வந்து அட்வைசபிளாக இருக்காது. இன்னைக்கெல்லாம் வந்து வோல்டாஸ் நீங்கள் எடுத்து பாருங்க, டெக்னிக்கலி வோல்டாஸ் சூப்பர்வாக இருக்குது ஸ்டாக், இல்லைன்னு நான் சொல்ல. பட் இன்னைக்கு வந்து ஸ்விங் அடிச்சிச்சு பாருங்க, ஒரு பெரிய பார், ரைட்? அவ்வளோ பெரிய பார் வந்து இது வரைக்கும் வோல்டாஸில் பார்த்தது கிடையாது. அது வந்து அடிக்கடி நம்ம வந்து இன்ஃபோசிஸில் பார்ப்போம், ரிசல்ட் வரும்போது பெரிய பார் வரும், அது மாதிரி ஒரு பார். அதே மாதிரி இந்த சைடு எம்எஃப்எஸ்எல் எடுத்துங்க. எம்எஃப்எஸ்எல் வந்து இன்னைக்கு ஷார்ட்ல இருந்துச்சு, பிவெட்ல ப்ரீவியஸ் பிவெட்டை வந்து உடைச்சிருந்துச்சு. எஸ், 1.5 ரூபா தான் உடைச்சிருந்துச்சு. டார்கெட் ஆல்மோஸ்ட் 1.5% டவுன்ல இருந்துச்சு. பட் இன்னைக்கு என்ன ஆச்சு? மேலே போச்சு. இதே தான் வந்து டைட்டனோட டார்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு 3-3.5% டவுன் சைடில் இருக்கு. பட் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்விங் வந்து அந்த 3700 ஜோன்லேயே வந்து அக்யூமுலேட் மேலே கீழே போயிட்டு அந்த 3700 ஜோன்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதோட டார்கெட் எங்க இருக்கு? சம்வேர் க்ளோஸ் அபவுட் 3500, 600 அந்த ஜோன்ல இருக்கு. பட் எங்க க்ளோஸ் ஆச்சு? இம்பாக்ட் எங்க? பேசிக்கா வந்து பட்ஜெட்டை பிளான் பண்ணி தான் இருக்கு. பட் இவென்ச்சுவலி இது மாதிரி ஸ்டாக் எல்லாமே வந்து கீழே வரதுக்கான டெண்டன்சி தான் இருக்கும். என்னதான் வந்து பட்ஜெட்ல பாசிட்டிவா இருந்தாலும் இது எல்லாமே வந்து கீழே வரதுக்கான டெண்டன்சி தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஆப்ஷன் ஸ்பெசிஃபிக்காகவும் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பட்ஜெட் சமயத்தில் ரிஸ்க் வேணாம். யூஎஸோட ஃபெட் டிசிஷன்ஸ் இருக்கு, அங்கே ஒரு ஆட்டம், இங்கே இந்தியாவில் பட்ஜெட், இங்கே ஒரு ஆட்டம். ஸோ ப்ராப்பராக உங்களுக்கு கிளாரிட்டி வேணும் சொன்னால் அந்த 12:30 மணிக்கு மேலே டிசிஷன் பண்ணி மெதுவாக வந்து என்டர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். எஸ், மேபி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணலாம். ஒரு 3%, 4% இல்லை 10% இருக்கட்டுமே, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணலாம். பட் சேஃப்டி ஆஃப் யுவர் ஃபண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஃபண்டு இருந்தால் இந்த இண்டஸ்ட்ரியில் மறுபடியும் வந்து விளையாடலாம். ஃபண்டு இல்லாத போனால் மாட்டிப்பீங்க. ஸோ ட்ரேட் பண்ணும்போது பார்த்து ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிளாக இருக்கும். ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அதே லெவல் தான் இருக்குது. மேலே 22,500ல கால் அதிகமாகவும் கீழே 21,500ல புட்டு அதிகமாகவும் இருக்குது. ஸோ நிஃப்டியோட அந்த ரேஞ்ச் 1000 பாயிண்ட் ரேஞ்சு அது அப்படியே தான் இருக்குது. ஸோ ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காவோ இல்லை செக்டர் ஸ்பெசிஃபிக்காவோ நம்ம பேசுறதுல அர்த்தம் கிடையாது. வெயிட் பண்ணலாம், நாளைக்கு என்ன ஆகுதுன்றது முடிவு பண்ணிட்டு ஃபர்தராக டிசிஷன்ஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஈவினிங் வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வைக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் பிளான் பண்ணுறேன். பட்ஜெட்டை பேஸ் பண்ணி, சார்ட்டை பேஸ் பண்ணி என்னென்ன ஸ்டாக்கை வந்து நாளைக்கு நம்ம பிளான் பண்ணலாம். மேபி ஃப்ரைடேக்கு நம்ம பிளான் பண்ணலாம், இல்லை மண்டே அன்னைக்கு நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ எதுன்றது நாளைக்கு ஈவினிங் நம்ம டிசிஷன்ஸ் பண்ணிக்கலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.